சிவராத்திரி கதைகள். வாரணாசியில் சுஸ்வர என்ற பெயருள்ள ஒரு ஏழை வேடன் இருந்தான். ஒரு சிறிய குடிலில் மனைவி பிள்ளைகளுடன் வாழ்ந்த அவன் காட்டில் வேட்டையாடி கிடைக்கும் பறவை விலங்கு ஆகியவற்றின் மூலம் தனது குடும்பத்துக்கு உணவளித்து வந்தான். ஒருநாள் அவன் வேட்டைக்கு போன போது பல சிறிய விலங்குகளும் பறவைகளும் அவனது வேட்டையில் சிக்கின. வேட்டையால் கிடைத்தவற்றை ஒரு சாக்கு பையில் போட்டவனாக மேலும் விலங்குகள் கிடைக்கக்கூடும் என்ற ஆசையில் காட்டின் உட்பக்கத்திற்கு சென்று விட்டான். நீண்ட நேரம் காட்டில் அலைந்து திரிந்ததால் இருள் சூழ ஆரம்பித்தது. இந்நிலையில் அடர்ந்த காட்டுக்குள் இருந்து வெளியே வரும் வழியை அவனால் அறிய முடியவில்லை. கொடிய விலங்குகள் அந்த காட்டில் இருந்ததால் அவன் தனது பாதுகாப்பு குறித்து கவலையுற ஆரம்பித்தான். வேறு வழி அறியாத நிலையில் பாதுகாப்பு கருதி ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். அவனது மனத்தால் கவரப்பட்ட விலங்குகள் மரத்தின் கீழ் வந்து கூட தொடங்கின. கீழே நின்ற விலங்குகளை விரட்டலாம் என்ற நம்பிக்கையில் மரத்திலிருந்து சில சிறிய கொப்புகளை முறித்து அவற்றின் மீது எறிந்தான். அவை அகலவில்லை. இரவு முழுவதும் மரத்தைச் சுற்றியபடி நின்றன. எனவே மரத்திலேயே இரவை கழிக்க எண்ணி தூங்கி கீழே விழுந்து விடாதிருக்க இலைகளை பறித்து கீழே வீசியபடி இருந்தான். விடிந்ததும் மிருகங்கள் அகன்று சென்றுவிட்டன. அவன் வேட்டை பொருட்களுடன் வீட்டுக்குச் சென்றான். சிறிது காலத்தின் பின்னர் அவன் இறந்தபோது அவனுக்கு மோட்சம் கிடைத்ததாக கதை முடிகிறது. அவன் அன்று இரவு அவன் மிருகங்களுக்கு பயந்து ஏறியிருந்த மரம் வில்வ மரம் என்றும் அவன் இலைகளை பறித்து கீழே போட்டபோது மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்துக்கு மேலே அவை வீழ்ந்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறாக நித்திரை விழித்து வில்வம் இலைகளை போட்டதாலும் அன்று சிவராத்திரி என்பதாலும் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்பது கதையில் கூறப்பட்ட முக்கியமான செய்தி. சிவனுக்கு மிகவும் உகந்தது வில்வம் என்றும் அந்த மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும் ஒரு வில்வ மலர் 1,00,000 தங்க மலர்களுக்கு நிகரானது என்றும் சிவபுராணம் கூறுகிறது. ஒரு வில்வம் இலையை ஈசனுக்கு போட்டு பூசிப்பதன் மூலம் சகல பாவங்களும் நிவர்த்தியாகிறது என்றும் வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனையும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய சிவதலங்களை தரிசித்த பலனையும் அடையலாம் என்றும் மேலும் வில்வத்தின் பெருமை கூறப்படுகிறது. மேலே கூறப்பட்ட கதை ஒரு உருவக கதையாகும். அதன் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஆன்மீக ரீதியில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. வேடன் காட்டும் மிருகங்களை வேட்டையாடியதைப் போல ஆன்மீக வழியில் போக விரும்புபவர்கள் காமம், கோபம், பேராசை, ஒரு பொருளில் அல்லது மனிதரில் அளவில்லாத ஆசை வைத்தல், பொறாமை, வெறுப்பு ஆகிய விலங்கு குணங்களை கொல்லுதல் வேண்டும். காடு என்பது வேண்டத்தகாத எண்ணங்கள் மனதில் அலைந்து திரிவதை குறிப்பதாகும். வேடனின் பெயர் சுஸ்வர. அதன் கருத்து இனிய ஸ்வரம், அதாவது இனிய இசை என்பதாகும். இந்த பெயர் எண்ணங்களினதும் பேச்சினதும் தூய்மையை, அதாவது மன தூய்மையை குறிக்கிறது. வேடன் வாரணாசியில் பிறந்து வாழ்ந்தவன். வாரை என்பது நெற்றி, நாசி என்பது மூக்கு. மூக்கும் நெற்றியும் சந்திக்கும் இடம் வாரணாசியாகும். அந்த இடத்தில் இட, பிங்கள, சுசும்னை என்ற 3 நாடிகள் சந்திக்கின்றன. ஒருவர் தனது மனத்தை அந்த இடத்தில் குவியச் செய்வாராயின் படிப்படியாக அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார். வில்வமரம் உள்ளந்தண்டை குறிக்கிறது. வில்வமரத்தின் இலைகள் விசேட அமைப்பை கொண்டுள்ளன. ஒரு தண்டில் 3 இலைகள் உள்ளன. அவை முன்னர் குறிப்பிட்ட 3 நாடிகளை குறிக்கின்றன. மரத்தில் ஏறுதல் என்பது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை சக்கரத்திற்கு ஏற்றுவதை குறிக்கின்றது. நித்திரை கொள்ளாத விழித்திருத்தல் என்பது ஒருமைத்தன்மையையும் உலார்ந்த விழிப்பையும் குறிப்பதுடன் ஆன்மீகத்தை விரும்பும் ஒருவர் அடைய வேண்டிய இலக்கு என்பதையும் சுட்டி நிற்கிறது. அவர் ஒரு நிமிடம் கூட அசட்டையாக இருக்க முடியாது. சிவன் என்பவர் நடத்தல், கனவு காணுதல், ஆழ்ந்த நித்திரை கொள்ளுதல் என்ற 3 நிலைகளையும் பிரகாசமாக்கி மிக உயர்ந்த உணர்தலை குறித்து நிற்கிறார். 3 இலைகளை கொண்ட வில்வத்தை சிவனுக்கு அளித்தல் என்பது 3 நிலைகளையும் கடந்து 4வது நிலையாகிய துரிய நிலையை அடைதலை குறிக்கிறது. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.